ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் எம்டர்க் ஆட்டோஸ்கிராப்பர் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்ஸ் எம்டர்க் ஆட்டோஸ்கிராப்பர் பார்த்தீங்கன்னா முதல்ல அவைலபிளாக இருந்துச்சு க்ரோம் வெப் ஸ்டோரில். இப்போ இந்த க்ரோம் வெப் ஸ்டோரில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ மொத்த அப்டேட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 4 அப்டேட்ஸ், அந்த 5 அப்டேட்ஸ் தான் வந்துச்சு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மறுபடியும் அப்டேட் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் என்னன்னு தெரியல, அந்த எக்ஸ்டென்ஷனை க்ரோம் வெப் ஸ்டோரில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் என்ன காரணம், எதனால் எக்ஸ்டென்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இப்போ எப்படி மொபைல் அப்ளிகேஷன் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கிற அப்ளிகேஷன்லாம் ரிமூவ் பண்ணுறாங்களோ, ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்களோ, சேம் அதே மாதிரி தான் க்ரோம் வெப் ஸ்டோரில் இருக்கிற வயலண்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இது ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேண்டா கிரேசி மேக்ஸ் இருக்குது, எம்டெக் ஷூட் இருக்குது, அப்புறம் டர்க் குருன்னு இருக்குது, பேண்டா மேனேஜர்னு இருக்குது. இந்த மாதிரி நிறையா எக்ஸ்டென்ஷன் இருக்கும் போதும் இந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் ஏன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ஸ் ஆட்டோஸ்கிராப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. இப்போ எப்படி பேண்டா கிரேசி மேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் எப்படி யூஸ் ஆகுதோ அதே சேம் தான் இதுவும் ஒர்க் ஆகுது. ஒன்றும் ஸ்பீடாகவும் இல்லை, ரொம்ப ஸ்லோவாகவும் கிடையாது, கரெக்டாக ஒரு மீடியமான ஸ்பீடில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இப்போ அந்த வெப் ஸ்டோர்லேருந்து டேரெக்டாக ஆட் டு க்ரோம் கொடுத்து பண்ணுவோம். ஆனால் இப்போ அது இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கூகுளில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாக்ஸ் ஆட்டோ ஸ்கிராப்பர் ஓகே வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொடுத்தாவே க்ரோம் வெப் ஸ்டோர் ஃபஸ்ட்டு லிங்காக வரும், ஆனால் இப்போ வரல. ஸோ அதனால் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்குவோம். இது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற அப்டேட்டட் வெர்ஷன் இது மட்டும்தான். ஜூலை 6, 2020 தான் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ டவுன்லோட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வரும். நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்துருவோம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆல் கொடுத்துட்டு இங்கே இடத்துல ஷோ இன் ஃபோல்டரை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம ஜிப் ஃபோல்டராக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் திருப்பி நான் வின்ரார் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வின்ரார் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். சப்போஸ் இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன். ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும்னு கேட்குது. ஸோ நான் எதை கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சும்மா எக்ஸாம்பிள் ஜூம்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த
எக்ஸ்டென்ஷன் பேஜுக்கு போகணும். மோர் டூல்ஸில் போயிட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெவலப்பர் மோடு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 3 ஆப்ஷன் வரும். லோடு அன்பேக்டு, பேக் எக்ஸ்டென்ஷன், அப்டேட், இந்த 3 ஆப்ஷன் வரும். அதை வந்து லோடு அன்பேக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து அன்பேக் பண்ணோமோ, அன்சிப் பண்ணணும், அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஆட்டோஸ்கிராப்பர் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடு. ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.2.3, இப்போ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து உங்கள் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வந்து ஒரு சில பக்ஸ் ரிப்போர்ட் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சில ரிப்போர்ட் வந்து பக்ஸ் ரிப்போர்ட் வரதுனால அவங்க அதை வந்து டெவலப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டேக்ஸ் இருக்குது, 6 டேப்ஸ் இருக்குது. இது வந்து கியூ இப்போ கரண்ட்லி என்ன ஒர்க் வந்து ரன்னிங்கில் இருக்குது, டைம் ஓடிட்டுருக்குங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஹிட்ஸ் வந்து நமக்கு ரிக்வஸ்டர் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். அதாவது இப்போ இதில் எப்படி நம்ம ஹிட்ஸ் பார்க்குறோமோ அதே தான் சேம். இந்த ஹிட்ஸ் இருக்குங்க லைனில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து காமிக்கும். வேணும்னா நம்ம வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சேம் அதே தான். இப்போ எம்டெக் ஷூட் இருக்குது பார்த்திங்களா, அதே தான், சேம் அதே மெத்தட் தான். பட் வந்து இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால தான் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. க்ரோம் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் ஒரு நாள் என்ன பண்ணோம், 7 டேஸில் என்ன பண்ணுறோம், 40 டேஸில் என்ன பண்ணோம், 30 டேஸில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிப்போர்ட் மாதிரி நமக்கு காமிக்குது. ஸோ அதுதான் அது. ஸோ கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம செட்டப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஹிட்ஸ் ஒவ்வொன்றும் இங்கே வரும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்செப்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணும்போது ஆட்டோ அக்செப்ட் ஆகும். இப்போ ஷார்ட் மெத்தடு, நியூவஸ்ட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து உங்களுக்கு எந்த சவுண்ட் வேணும் வச்சுக்கலாம். மொத்தம் 4 சவுண்டு தான் இருக்குது. ஸோ வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வால்யூம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் ரிவார்டு, அதை வந்து 0.01 சென்ட்லேருந்து கூட வச்சுக்கலாம். பேஜ் சைஸ் வந்து 100. ரெக்வயர் மாஸ்டர் ரெக்வயர்டாக மாஸ்டர் கிடையாது. நம்ம வந்து பேசிக்காக மாஸ்டர் குவாலிஃபிகேஷன் உடனே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 50,000 55,000 ஹிட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால், அதாவது 1.50 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் வந்து அது கீழே இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து ரன்னிங்கில் வந்து எஸ் கொடுத்துடணும். எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்கும். செப்டர் 100 ரன்னிங், இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே, ஹிட் ஸ்கிராப்பர் அந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1500 மில்லி செகண்ட். இது வந்து 5000 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் வந்து பிரேக் எடுத்துகிட்டு அடுத்தது நீங்கள் சர்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த ஹிட்டு வந்து இதை சும்மா டெமோக்காக அந்த அக்கௌண்ட் வச்சு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா வந்து இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது க்ரோம்லேருந்து ஒரு கூகுளுடைய சஜஷன்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னாவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இல்லாமல் வந்து அவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நானும் இதை யூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் நான் இதை காமிக்காமல் உங்களுக்கு வந்து சும்மா டெமோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு அக்கௌண்ட்டு டிக்ளைன் பண்ண அக்கௌண்ட்டு தான் அது. எனக்கு அப்ரூவல்லாம் கிடைக்கல. ஸோ அந்த அக்கௌண்ட் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் எம்டர்க் ஆட்டோஸ்கிராப்பரை வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ண வேண்டாம்.
இந்த ஸ்கிரிப்டை அந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கனாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து நல்லது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.